Good evening to all. Today we talk about Basidiomycetes and Deuteromycetes. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தியும் ஊமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ்லாம் பற்றி படிச்சிட்டோம். இந்த கிளாஸில் மிச்சம் இருக்கிற பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்ஸ் சொல்லக்கூடிய 2 கிளாஸ் ஆஃப் ஃபங்கை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்கோமைசிட்ஸில் கூட நிறைய ஆர்கானிசம் நமக்கு தெரியும், ஆனால் அதோட பேர் தெரியாது இல்லையா. அதை வச்சு நம்ம நேற்று பார்த்த கிளாஸில் ஈஸ்ட்டு எதெல்லாம் ஆஸ்கோமைசிட்ஸ் மெம்பர் படித்தோம். ஈஸ்ட் படித்தோம். போல்ட்ரி மில்டியூ, கஃப் ஃபங்கை, மோரல்ஸ் இதெல்லாமே ஆஸ்கோமைசிட்ஸ் மெம்பர். நமக்கு ஈஸ்ட்னா என்னன்னு தெரியும், எப்படி இருக்கும்னு தெரியும், என்ன யூஸ்ன்னு தெரியும் இல்லையா. ஆனால் அது எந்த குரூப்பில் இருக்கும், எந்த கிளாஸில் இருக்கிற ஆர்கானிசம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. அதுபோல் இந்த கிளாஸ்லேயும் சில ஆர்கானிசம் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெசிடியோமைசிட்ஸ் கீழே என்னென்ன ஆர்கானிசம் இருக்குது அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பஃப் பால்ஸ். இந்த பால் மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம மழை காலத்தில் நிறைய பார்த்துருப்போம். இது எந்த குரூப்பில் வரும் அப்படின்னா பெசிடியோமைசிட்ஸில் வரும். பஃப் பால் ரொம்ப பிரைட்லி கலர்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல. இது டோட்ஸ்டூல். யூஸ்வலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஃபங்கல் எல்லாமே பாய்ஸ்னஸ் மஷ்ரூமாக இருக்கும். அழகு எப்பயுமே ஆபத்தானது எப்படி சொல்லுவோம்ல. எப்பயுமே ஃபங்கஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் கலரில் இருக்கிறது, ஒயிட்டாக இருக்கிறது தான் எடிபிள் மஷ்ரூமாக இருக்கும். இங்கே பிரைட்லி கலர்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிற இந்த ஃபங்கஸ் பாய்ஸ்னஸ் மஷ்ரூம் இன்எடிபிள் ஒன்னாக இருக்கும். இதோடைய பேர் டோட்ஸ்டூல்ஸ். நெக்ஸ்ட்டு இது பார்க்கும்போதே உனக்கு பேர் காரணம் மாதிரி அதோடைய நேமே அப்படி தான் இருக்குது. பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை, பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர். இதோட ஷேப் பாரு, ப்ராக்கெட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, பாலிபோரஸ். இது கூட நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. வெட்டின மரத்துலேருந்து அடிப்பகுதியிலேருந்து வளரும் இல்லையா. ப்ராக்கெட் ஃபங்கை, பாலிபோரஸ் அப்படி சொல்லுவோம். இதான் ப்ராக்கெட் ஃபங்கை. இதுவும் பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிங்கோஹான், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லோட க்ரோ ஆகிற இந்த ஃபங்கஸும் பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கும். இதெல்லாமே சாப்ரோஃபைட்ஸாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டிங்கோஹான், ப்ராக்கெட் ஃபங்கை, பேர்ட்ஸ் நெஸ்ட்டு, டோட்ஸ்டூல், பஃப் பால் எல்லாமே சாயிலேருந்து, அதாவது டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ்லேருந்து. இந்த யூஸ்வலாக ஃபங்கஸ்னாவே நல்லா டீகம்போஸ் ஆன ஆர்கானிக் மேட்டர் மேலே தான் அது க்ரோ ஆகும். ஏன்னா அது சாப்ரோஃபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால. ஆனால் எல்லாமே சாப்ரோஃபைட்ஸ் ஆனால் இல்லை, சிலதெல்லாம் பாரசைட்டிக்காக இருக்கும். அதாவது இந்த ரோஸோடைய லீஃபோடைய டார்சல் சைடை விட வென்ட்ரல் சைடில், அதாவது மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதியில் பார்க்கும்போது லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் லீஃப் அண்ட் அப்சர்வ் பண்ணுறச்ச ஒரு மாதிரி ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பவுட்ரி ரஸ்ட் கலர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா. இந்த ரஸ்ட் பார்ட்டிகல்ஸை எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் இந்த ரஸ்ட் பார்ட்டிகல்ஸை லீட் பண்ணும். இந்த ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸ்போர்ஸாக இருக்கும். இந்த ஃபங்கையை ரஸ்ட் ஃபங்கை அப்படி நேம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மட் ஃபங்கை. இது எடிபிள், ஒரு எடிபிள் இயர்ஸ் ஆஃப் மெய்ஸும் மாடிஃபைடாக இருக்கு இல்லையா. நார்மல் அன்எஃபெக்டடாக இருக்கிறது, ஹெல்த்தியாக இருக்கிறது, நார்மலாக இருக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இன்ஃபெஸ்டடாக இருக்கிறது, இந்த மாதிரி மாடிஃபைடாக ஒரு பல்ஜடாக இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்மட் ஃபங்கையோடைய சிம்டமாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, வீட்டில் பார்த்திங்கன்னா வீட் கிரெயின்ஸில் அதோடைய ஃப்ரூட் பாடிஸில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலர் பவுட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதுவும் ஸ்மட் ஃபங்கை தான். அகாரிகஸ், நம்ம எடிபிள் மஷ்ரூம் அகாரிகஸ் ஸ்பீஷஸாக இருக்கும். அகாரிகஸ் பைஸ்போரஸ், அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரிஸ், இதெல்லாம் எடிபிள் மஷ்ரூம். ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, இது எடிபிள் மஷ்ரூமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜியாஸ்டர். ஆஸ்டர் அப்படின்னா ஸ்டார் ஷேப்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டார்னா வானத்தில் தானே இருக்கும், இது பூமியில் இருக்குது இல்லையா. ஜியோனா எர்த், ஆஸ்டர்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற இந்த ஃபங்கஸை ஜியாஸ்டர் அப்படி நேம் பண்ணியிருப்பாங்க. இதுவும் பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கும். என்னென்ன ஆர்கானிசம் நமக்கு பெசிடியோமைசிட்ஸில் இருக்குன்னு தெரியுதா? ஜியாஸ்டர், அகாரிகஸ், ஸ்மட் ஃபங்கை, ரஸ்ட் ஃபங்கை, ஸ்டிங்கோஹான்ஸ், ப்ராக்கெட் ஃபங்கை, பேர்ட்ஸ் நெஸ்ட், டோட்ஸ்டூல்ஸ் அண்ட் பஃப் பால்ஸ். இந்த எல்லா ஆர்கானிசமும் எதில் இருக்கும் அப்படின்னா பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அதோடைய ஹேபிட்டட். நம்ம ஆஸ்கோமைசிட்ஸ் படிக்கும்போது மேக்ஸிமம் ஸ்பீஷியஸ் டெரஸ்ட்ரியலாக இருக்கும், லேண்ட் ஃபார்ம்ஸாக இருக்கும். ஃபியூ மட்டும் அக்வாட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசமும் போத் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் மரைன் வாட்டர் ஃபார்ம்ஸ் 2 ஃபார்ம்ஸாகவும் இருக்கும். அப்படி நம்ம ஆஸ்கோமைசிட்ஸோட கேரக்டர்ஸ் படித்தோம் இல்லையா. நமக்கு பெசிடியோமைசிட்ஸ் வரும்போது ஆஸ்கோமைசிட்ஸை விட அட்வான்ஸ்டு ஒன்னாக இருக்கும். இதில் அக்வாட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம் இருக்காது.
விச் மீன்ஸ் எல்லாமே டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டடாக இருக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு லீஃபில் ஃபங்கஸ் க்ரோ ஆகிருக்கு, மற்ற எல்லாத்துலேயுமே சப்ஸ்டேட்டை மேலே தான் க்ரோ ஆகிருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு பிக்சர் ஏ, பிக்சர் இ, இது ரெண்டும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் மேலே க்ரோ ஆகிருக்கு, மற்றது எல்லாமே நான் லிவிங் சப்ஸ்டேட் மேலே க்ரோ ஆகிருக்கு. கீழே பாரு ட்ரீ மேலே க்ரோ ஆகிருக்கு இல்லையா, ட்ரீ உடன் ட்ரங்க் மேலே க்ரோ ஆகிருக்கு. அண்ட் CDGH இதெல்லாமே இன்விட்ரோ கல்ச்சர். இன்விட்ரோ கண்டிஷனில் லேபில் ஒரு பெட்ரி பிளேட்டில் நியூட்ரியன் மீடியமில் வச்சு கல்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இதில் எதுவுமே அக்வாட்டிக் ஃபார்ம் கிடையாது, எல்லாமே டெரெஸ்ட்ரியல் ஃபார்ம் தான். அண்ட் இது அதோடைய ஹேபிட்டேட்டை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, பெசிடியோமைசிட்ஸில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் டெரெஸ்ட்ரியல் ஃபார்மில் இருக்குது. அக்வாட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம் இதில் இல்லை, மேக்ஸிமம் இல்லை. ஏன் அப்படின்னா ரூல் ஒன்று இருக்குது அப்படின்னாவே அதுக்கு கண்டிப்பாக எக்ஸப்ஷன் இருக்கும். ஏதாச்சும் சில ஸ்பீஷியஸ் அக்வாட்டிக் ஹேபிட்டட்டில் க்ரோனபிளாக இருக்கலாம். அதனால தான் உனக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம், மோஸ்ட் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் த ஆர்கானிசம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பெஸ்டியோமைசிட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே டெரெஸ்ட்ரியல் ஃபார்மில் இருக்கும். இதோடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்க்கும்போது சாப்ரோஃபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் இருக்கும். பிக்சர் ஏ அண்ட் ஈயில் இருக்கிறது பாரசைட்டிக் ஒன்னாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே லிவிங் ஆர்கானிசம் மேலே க்ரோ ஆகுது. ரஸ்ட் ஃபங்கையும் நமக்கு ஒரு லிவிங், நம்ம ரோஸ் லீஃப் வச்சு பார்த்தோம் இல்லையா, ஒரு லிவிங் ஆர்கானிசமில் க்ரோ ஆகி அதோடைய ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்போர்ஸ் ஒரு ரஸ்ட் கலர் பவுட்ரி பார்ட்டிகல்ஸாக இருக்குன்னா ரஸ்ட் ஃபங்கையாக இருக்கும், பிளாக் கலர் பவுட்ரி பார்ட்டிகல்ஸாக இருக்குன்னா ஸ்மட் ஃபங்கையாக இருக்கும். ஆனால் இதில் உனக்கு மெய்ஸோடைய இயர்ஸ் ஒரு மாதிரி இன்ஃப்ளேட்டடாக பல்ஜடாக இருக்கு இல்லையா, ஸ்வோலனாக இருக்குல்ல, அதுவும் ஸ்மட் ஃபங்கையாக இருக்கும். மேக்ஸிமம் சாப்ரோஃபைட்ஸாகவும் சில கேசஸில் பாரசைட்டிக் ஒன்னாகவும் இருக்கக்கூடிய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் இந்த பெஸ்டியோமைசிட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோடைய மைசிலியம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் உனக்கு நம்ம பெஸ்டியோமைசிஸோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் படிக்கும்போது சில ஆர்கானிசம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆர்கானிசம் வச்சு இதெல்லாம் என்னென்ன ஆர்கானிசம் முன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா நீ கிளாஸை ஒழுங்காக கவனிச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அதோடைய மைசிலியம் பற்றி பாரு. இதோட மைசிலியம் நம்ம ஆஸ்கோமைசிட்ஸ் படிக்கும்போது வெல் டெவலப்டு மைசிலியம், செப்டேட் மைசிலியம், சிம்பிள் செப்டம் ப்ரெசன்டாக இருக்கும் அப்படிலாம் படித்தோம் இல்லையா. ஆஸ்கோமைசிட்ஸை விட அட்வான்ஸ்டு தான் பெசிடியோமைசிட்ஸாக இருக்கும். இங்கேயும் மைசிலியம் வெல் டெவலப்டாக இருக்குது, ஆஸ் வெல் அஸ் செப்டேட்டாக இருக்குது. நம்ம ஆஸ்கோமைசிட்ஸ் படிக்கும்போது சிம்பிள் செப்டம் இருக்கும், அதில் இருக்கிற போர் சிம்பிள் போராக இருக்கும் படித்தோம் இல்லையா. இங்கே இருக்கிற போர் டாலிஃபோராக இருக்குது, இங்கே இருக்கிற செப்டம் டாலிஃபோர் செப்டமாக இருக்குது. செப்டம் டாலிஃபோராக இருக்குது, ப்ராக்கெட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா செப்டம்குள்ளே இருக்கிற போரும் ப்ராக்கெட் ஷேப்பில் தான் இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் தெரியும் இல்லையா, நம்ம ஒரு ரிங் ஷேப் ஒரு பேங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த பேங்கிள் ரிங் ஃபார்மில் இருக்கும், அந்த பேங்கிள் உள்ளே இருக்கிற ஸ்பேஸும் ரிங் ஃபார்மில் ரவுண்டாக இருக்கும் தானே அர்த்தம். அதே போல் தான் இங்கே நமக்கு ஐஃபா செப்டமும் ப்ராக்கெட் ஷேப்பில் இருக்குது. செப்டம்குள்ளே லைடாக இருக்கிற அந்த போர் ஹோல் கேவிட்டி அது அப்பாச்சரும் டாலிஃபோர் ஷேப்பில் இருக்கும். செப்டமும் டாலிஃபோர் செப்டம், அங்கே இருக்கிற போரும் டாலிபோர் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் ப்ராக்கெட் லைக் ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்லைடில் உனக்கு சிம்பிள் செப்டம் எப்படி இருக்கும், டாலிஃபோர் செப்டம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்க. இங்கே சிம்பிள் செப்டம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு மார்ஜின்லேருந்து டுவர்ஸ் சென்டர், அதாவது நமக்கு சென்டரில் தான் சிம்பிள் போர் இருக்கும் இல்லையா, டுவர்ஸ் சென்டர் போர் வர வர செப்டமோடைய சைஸ் அதோடைய டயமீட்டர் கிராஜுவலாக டேப்பர் டவுன் ஆகும், கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ரெடியூஸ் ஆகிட்டே வந்து சென்டரில் ஒரு போர் இருக்குது அப்படின்னா அது சிம்பிள் போராக இருக்கும். இதே நமக்கு டாலிபோன்னு வரும்போது ஒரு மாதிரி ஒரு பேரல் ஷேப்பில் ப்ராக்கெட் லைக் ஸ்ட்ரக்சரில் டுவர்ஸ் சென்டர் அந்த செப்டமோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா, ஒரு பேரல் ஷேப்பில் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்வெல் ஆகுது அப்படின்னா அதுதான் டாலிபோர் செப்டமாக இருக்கும். அதாவது நமக்கு செப்டமோடைய சைஸ் கிராஜுவலாக நேரோ டவுன் ஆகுது, டேப்பர் ஆகுது, டுவர்ஸ் சென்டர் டேப்பர் ஆகுது அப்படின்னா அது சிம்பிள் போராக இருக்கும். இதே செப்டமோடைய சைஸ் டுவர்ஸ் சென்டர் போர் இன்க்ரீஸ் ஆகி பல்ஜிடாக ஸ்வோலனாக பேரல் ஷேப்பில் அப்பியர் ஆகுது அப்படின்னா அந்த போர் தான் டாலிபோராக இருக்கும். சென்டர் இருக்கிற போர் டாலிபோராக இருக்கும், அந்த செப்டம் பேர் டாலிஃபோர் செப்டமாக இருக்கும். நமக்கு சிம்பிள் போர்ன்றது சிம்பிள் செப்டம் இருக்கிற ஆர்கானிசமில் இருக்கும், டாலிபோர்ன்றது டாலிஃபோர் செப்டம் இருக்கிற ஆர்கானிசமில் இருக்கும். விச் மீன்ஸ் நமக்கு சிம்பிள் போர் அண்ட் சிம்பிள் செப்டம்ன்றது ஆஸ்கோமைசிட்ஸோடைய கேரக்டர்ஸாக இருக்கும்.
டாலிஃபோர் அண்ட் டாலிஃபோர் செப்டம்ன்றது பெசிடியோமைசிட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஐஃபா பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி டைகேரியாட்டிக் கண்டிஷன் பற்றி நம்ம ஆஸ்கோமைசிட்ஸ்லேயே படித்தோம் இல்லையா. இங்கே பெசிடியோமைசிட்ஸ் வரும்போது இங்கே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைசிலியம் இருக்கும். என்னென்ன பார்த்தீங்கன்னா பிரைமரி மைசிலியம், செகண்டரி மைசிலியம் அண்ட் டெர்ஷரி மைசிலியம். பிரைமரி மைசிலியம் in other words monokaryotic mycelium, secondary mycelium in other words dikaryotic mycelium and tertiary mycelium. இப்படி 3 different types of mycelium இந்த பெசிடியோமைசிட்ஸில் இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 different types of myceliumல பிரைமரி மைசிலியம்ன்றது எப்படி அப்படின்னா மோனோகேரியாட்டிக் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதாவது ஹப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். அதோட நியூக்ளியர் ஸ்டேட்டஸ் என் கண்டிஷனில் இருக்கும் ஆர் 1n கண்டிஷனில் இருக்கும். அது ஒரு ஸ்போர் மியாட்டிக் மணலில் டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஹப்ளாய்டு ஸ்போர் ஆர் 1n ஸ்போர் அது ஜோமினேட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஐஃபா தான் ப்ரைமரி ஐஃபாவாக இருக்கும். அதாவது என் ஸ்டேட்டில் மியாட்டிக் மணலில் டிவைட் ஆகும்போது தான் நமக்கு என் கண்டிஷனில் இருக்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த என் கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஸ்போர் ஜோமினேட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஐஃபா ப்ரைமரி ஐஃபாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஐஃபான்றது என்ன பார்த்திங்கன்னா 2 ப்ரைமரி ஐஃபா ஃபியூஸ் ஆகும்போது கிடைக்கிற ப்ராடக்ட் தான் செகண்டரி ஐஃபாவாக இருக்கும். இந்த பிக்சரில் பாரு, ஒரு பக்கம் நமக்கு டார்க் நியூக்ளியஸ் இருக்கிற ஐஃபா இருக்குது, இன்னொரு பக்கம் ஒயிட் நியூக்ளியஸ் இருக்கிற ஐஃபா இருக்கு இல்லையா. இந்த டார்க் நியூக்ளியேட்டட் ஐஃபாவும் ஒயிட் நியூக்ளியேட்டட் ஐஃபாவும் ஃபியூஸ் ஆகும்போது ஒரு செல்லுக்குள்ளே, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் 2 நியூக்ளியஸும் ஒரு செல்லுக்குள்ளே போகுது இல்லையா. விச் மீன்ஸ் இங்கே பிளாஸ்மோகேமி நடந்திருக்கு, கேரியோகேமி நடக்கலை. பிளாஸ்மோகேமியோட ரிசல்ட்டில் 2 செல்லும் ஒரே செல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் கேரியோகேமி நடக்காததுனால இது டைகேரியாட்டிக் ஸ்டேட்டாக இருக்குது. டைகேரியாட்டிக் ஸ்டேட்க்கும் டிப்ளாய்டு ஸ்டேட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. டிப்ளாய்டு அப்படின்னா 2n கண்டிஷனில் இருக்கும், டைகேரியாட்டிக் ஸ்டேட்னா n+n ஸ்டேட்டில் இருக்கும். 2 ஹப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கிற ஸ்போர் ஜோமினேட் ஆகி 2 ஹப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கிற ப்ரைமரி ஐஃபாவை ப்ரொடியூஸ் பண்ணும். 2 ப்ரைமரி ஐஃபாவும் ஃபியூஸ் ஆகி செகண்டரி ஐஃபாவை டெவலப் பண்ணும். அந்த செகண்டரி ஐஃபாவில் ப்ரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகிருக்கும், நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். விச் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னாவே அது டைகேரியாட்டிக் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். 2 நியூக்ளியஸ் தனித்தனியாக டிஸ்டிங்க்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஐஃபாவை தான் செகண்டரி ஐஃபா அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இந்த செகண்டரி ஐஃபா மாதிரியே இந்த செகண்டரி ஐஃபாவை தான் டெர்ஷரி ஐஃபா. ஆனால் செகண்டரி ஐஃபாவில் இருக்கிற செல்வால் தின்னாக இருக்கும், வேற டெர்ஷரி ஐஃபா செல்வால் திக்காக இருக்கும். நமக்கு எக்ஸாக்டாக செகண்டரி ஐஃபா தான் டெர்ஷரி ஐஃபா. செகண்டரி ஐஃபாவோடைய செல்வாலோட கம்பேர் பண்ணும்போது டெர்ஷரி ஐஃபாவோடைய செல்வால் திக் வாலாக இருக்கும். அண்ட் இதுலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா திக் வாலாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்போரும் டிட்டாச் ஆகும்போது நமக்கு திக் வால் ஃப்ளஷி மேனரில் உடி ஸ்போரோஸ்போஸாக அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதை லீட் பண்ணுறது தான் இந்த டெர்ஷரி ஐஃபா. டெர்ஷரி ஐஃபா எதை ஃபெசிலிட்டேட் பண்ணும், எதை எனேபிள் பண்ணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளஷி அண்ட் உட்டி போர்ஸை டெவலப் பண்ணும். இந்த உட்டி போர்ஸ்லேருந்து ஸ்போர்ஸ் டெவலப் ஆகும். டைப்ஸ் ஆஃப் ஐஃபா உனக்கு கிளியரா? ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி உனக்கு ஐஃபாவை பற்றி தெரிஞ்சால் போதும். 1n கண்டிஷனில் இருக்கிற மோனோகேரியாட்டிக் ஐஃபா வந்து ப்ரைமரி மைசிலியமாக இருக்கும். 2 ப்ரைமரி மைசிலியம் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற டைகேரியாட்டிக் ஐஃபா செகண்டரி மைசிலியமாக இருக்கும். டைகேரியாட்டிக் ஐஃபாவோட செல்வால் திக்காக இருக்குது அப்படின்னா அதுதான் டெர்ஷரி ஐஃபாவாக இருக்கும். இப்படி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஃபா பெசிடியோமைசிட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பெசிடியோமைசிட்டோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா கிளாம்ப் கனெக்ஷனாக இருக்கும். இந்த கிளாம்ப் கனெக்ஷன் எதுக்காக இருக்கும் அப்படின்னா டைகேரியாட்டிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ரீடைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாம்ப் கனெக்ஷன் இருக்கும். இந்த கிளாம்ப் கனெக்ஷன் உன்னோட பிக்சரில் பாரு, டைகேரியாட்டிக் கண்டிஷன் ஸ்டேட் பண்ணுறதுக்காக 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் ஒரு ஐஃபாக்குள்ளே இருக்குது. இந்த நியூக்ளியஸ் மைட்டாட்டிக் மணலில் டிவைட் ஆகுது. மைட்டாட்டிக் மணலில் டிவைட் ஆகும்போது ஒரு நியூக்ளியஸ்லேருந்தும் 2 நியூக்ளியஸ் டெவலப் ஆகும். டோட்டலாக 4 நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா. இந்த 4 நியூக்ளியஸில் டிஃப்ரெண்ட் இப்போது இந்த கலர் வேரியேஷன் எதுக்காக இருக்குது அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் பேரண்ட் கிட்டேருந்து டிரைவ் ஆச்சுன்றதுக்கு சொல்கிறதுக்காக, ஸ்டேட் பண்ணுறதுக்காக தான் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஐஃபாவில் ஒரு செல்லுக்குள்ளே 2 கேரியன் இருக்குது, டைகேரியாட்டிக் கண்டிஷனில் இருக்குது. இந்த டைகேரியாட்டிக் கண்டிஷனில் இருக்கிற 2 நியூக்ளியஸும் மைட்டாட்டிக் மணலில் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகும்போது ஒரு நியூக்ளியஸும் அதோடைய எக்ஸாக்ட் காப்பீஸை ஃபார்ம் பண்ணிக்குது. டோட்டலாக 4 நியூக்ளியஸ் இருக்குது. அதில் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது 2 க்ரீனும்
மெட்டர்னல் நியூக்ளியஸாக இருக்கும், 2 ஆரஞ்சும் பெட்டர்னல் நியூக்ளியஸாக இருக்கும். அதாவது மதர் பேரண்ட் கிட்டேருந்து ஒன்றும் ஃபாதர் பேரண்ட் கிட்டேருந்து ஒன்றும் டிரைவ் ஆகிருக்கும். இதை ரீட்டைன் பண்ணணும், டைகேரட்டிக் கண்டிஷனை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இப்போ 4 நியூக்ளியஸ் ஒரே செல்லுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஆனால் இது 2 தனித்தனியாக செக்ரிகேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கப்புறமா நடுவில் ஒரு செப்டா ஃபார்ம் ஆகும். செப்டா ஃபார்ம் ஆகும். இப்போது நமக்கு 2 ஆரஞ்சுக்கு இடையில தானே செப்டா ஃபார்ம் ஆகுது, அதை க்ரீனையும் அனுப்பிட்டு ஃபார்ம் ஆகலாமே அப்படின்னு உனக்கு ஒரு தாட் வரலாம். ஆனால் ஒரு ஆர்கானிசம்குள்ளே நம்மளோட அசம்ஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த ஆர்கானிசம் பிஹேவ் பண்ணாது. ஒரு ஆர்கானிசத்தோடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம். அப்போது இங்கே ஆரஞ்சு நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கப்புறமா செப்டம் டெவலப் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் ஒரு கிளாம்ப் ஷேப்டு கனெக்ஷன் நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த கிளாம்ப் கனெக்ஷன் வழியாக நமக்கு மெட்டர்னலுடைய நியூக்ளியஸ் எதுக்கு போகும் அப்படின்னா அட்ஜசன்ட் செல்லுக்குள்ளே போகும். அட்ஜசன்ட் செல்லுக்குள்ளே போகும்போது இந்த டைகேரட்டிக் கண்டிஷன் ஒரே ஒரு செல்லு தானே முன்னாடி டைகேரட்டிக் கண்டிஷன் இருந்துச்சு, இப்போது நமக்கு டைகேரட்டிக் கண்டிஷன் இருக்கிற 2 செல் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இதே போல் ஒரு டைமும் மைட்டாட்டிக் மேனரில் நியூக்ளியஸ் மைட்டாட்டிக் மேனரில் டிவைட் ஆகுது. ஒரு கிளாம்ப் கனெக்ஷன் ஐஃபாக்கு இடையில ஐஃபாவோட செல் வாலில் டெவலப் ஆகுது. அந்த கிளாம்ப் கனெக்ஷன் வழியாக நியூக்ளியஸ் ஒரு செல்லுலேருந்து அட்ஜசன்ட் செல்லுக்கு மூவ் ஆகுது. மூவ் ஆனதுக்கப்புறம் டைகேரட்டிக் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரீடைன் ஆகிட்டே வருது, மெயின்டைன் ஆகிட்டே வருது. இந்த கிளாம்ப் கனெக்ஷன் மூலமாக தான் இந்த கிளாம்ப் கனெக்ஷன் தான் எதை ரீடைன் பண்ணோம் அப்படின்னா டைகேரட்டிக் கண்டிஷனை பெஸ்டியோமைசிட்ஸில் ரீடைன் பண்ணுது. நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா உனக்கே தெரியும் என்னென்ன மேனரில் ஒரு ஃபங்கஸ் ஏசெக்ஷுவல் மேனரில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு. அதில் நம்ம ஆஸ்கோமைசிட்ஸ் படிக்கும்போது என்னென்ன படித்தோம்? கொனிடியா மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸ் வரும்போது கொனிடியா, ஐடியா, பட்டிங், ஃபிஷன், கிளமைடோஸ்போர் இப்படி நிறைய டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஸ்கோமைசிட்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பெசிடியோமைசிட்ஸ்லையும் சில டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். என்னென்ன அப்படின்னா கொனிடியா, ஐடியா ஆர் பட்டிங் இப்படி 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பெசிடியோமைசிட்ஸில் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் கொனிடியா அப்படின்னா என்னன்னு தெரியும்? கொனிடியா 4லேருந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும். அந்த ஸ்போர்ட்ஸ் ஜெர்மினேட் ஆகி ஒரு யங் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறது தான் கொனிடியாவாக இருக்கும். ஐடியாவும் உனக்கு தெரியும். அதோடைய ஆல்டர்னேட் நேம் என்ன? ஆர்த்தோஸ்போர்ஸ் ஆர் தாலோஸ்போர்ஸ். ஒரு தாலஸ் பிரேக் டவுன் ஆகும். அந்த ப்ரோக்கன் டவுன் பீசஸ் ஒன்று ஒரு ஸ்போராக டெவலப் ஆகிறது தான் ஐடியா இல்லையா. அதே போல் பட்டிங்னா ஒரு பேரண்ட் ஆர்கானிசம், பேரண்ட் செல் ஒரு ஸ்வெல்லிங்கை ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸை லீட் பண்ணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சைஸில் என்லார்ஜ் ஆகி பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆகி இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக இண்டிபெண்ட் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறது தான் பட்டிங். நம்ம ஈஸ்ட் எக்ஸாம்பிள் படித்தோம் இல்லையா. ஆனால் ஈஸ்ட்ன்றது ஆஸ்கோமைசிட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கும். எப்படி ஈஸ்ட்டு சொல்கிற ஆஸ்கோமைசிட்ஸ் மெம்பர்ஸ் பட்டிங் மூலமாக டெவலப் ஆகுதோ அதே போல் பெசிடியோமைசிட்ஸ்லேயும் சில ஆர்கானிசம் பட்டிங் மூலமாகவோ இல்லை ஐடியா மூலமாகவோ இல்லை கொனிடியா மூலமாகவோ ஏசெக்ஷுவல் மேனரில் ப்ராப்பகேட் ஆகுது அப்படி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே 2 செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கணும் இல்லையா. அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஐஃபா மேட்டிங் டைப் மைனஸ் ஸ்ட்ரெயின், மேட்டிங் டைப் ப்ளஸ் ஸ்ட்ரெயின். மைனஸ் அண்ட் ப்ளஸ் சொல்லக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் ஐஃபா ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டைகேரட்டிக் மைசிலியம் ஃபார்ம் ஆகுது. நமக்கு ப்ளஸ் ஐஃபாவும் மைனஸ் ஐஃபாவும் ஃபியூஸ் ஆகி டைகேரட்டிக் மைசிலியமாக டைகேரட்டிக் ஐஃபாவாக டெவலப் ஆகுது அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், என்ன நடக்கலைன்னு அர்த்தம். பிளாஸ்மோகேமி மட்டும் நடந்திருக்கு, கேரியோகேமி நடக்கலை. விச் மீன்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ஐஃபாவோடைய ப்ரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகி ஒரு காமன் ப்ரோட்டோபிளாசமாக போயிருக்கு. ஆனால் 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகாமல் டிஸ்டிங்க்டாக தனித்தனியாக இருக்குது. அதனால தான் இது டைகேரட்டிக் மைசிலியமாக டெவலப் ஆகுது. இந்த டைகேரட்டிக் மைசிலியம் டைகேரட்டிக் கண்டிஷன் ப்ரொலாங்டு ஸ்டேஜ் வரைக்கும் ரீடைன் ஆகும். ரொம்ப நாளைக்கு டைகேரட்டிக் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஐஃபா ஃபர்தராக டிவைட் ஆகி டெவலப் ஆகி க்ரோ ஆகி பெசிடியோகார்ப் சொல்லக்கூடிய ஃப்ரூட் பாடிஸ். வாட் அபவுட் பெசிடியோகார்ப்? நம்ம ஆஸ்கோகார்ப் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஆஸ்கோகார்ப்னா ஆஸ்கோமைசிட்ஸ் மெம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரூட் பாடியை தான் ஆஸ்கோகார்ப் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் பெசிடியோமைசிட்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஃப்ரூட் பாடிஸை பெசிடியோகார்ப் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இந்த பெசிடியோகார்ப்குள்ளே இருக்கிற கண்டிஷன் நியூக்ளியர் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் டைகேரட்டிக் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த டைகேரட்டிக் ஸ்டேட்டில் இந்த ஃபங்கஸில் ஜில்ஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு
லைன்ஸ் மாதிரி இருக்கும். இது நீ நிறைய பார்த்துருப்ப. இதில் பாரு, ஒரு லைட் க்ரீம் கலரில் ஒரு லைனாக இருக்கு இல்லையா, லேயராக இருக்கு இல்லையா, அதுதான் ஜில்ஸாக இருக்கும். இந்த டோட் ஸ்டூல்ஸ்லேயும் நீங்கள் தலைகீழாக எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸாக இருக்கும். அந்த லேயர்ஸ் தான் ஜில்ஸாக இருக்கும். அந்த ஜில் இருக்கிற ஏரியாவில் செக்ஷன் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே பெசிடியா அப்பியர் ஆகும். பெசிடியோ காஃப், இந்த பெசிடியோ காஃப் டைகேரட்டிக் கண்டிஷனில் இருக்கும். அது நீங்கள் தலைகீழ, இந்த நாய்க்குடை காளான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் தலைகீழ வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய லேயராக இருக்கும். அந்த இருக்கிற ஒரு லேயரும் ஜில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜில்ஸ் லைன்டு வித் பெசிடியா கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஜில்ஸ் பெசிடியமோட லைன்டாக இருக்கும். பெசிடியம் தான் ஜில்ஸ் அப்படி சொல்லுவோம். நம்ம இதை செக்ஷன் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஃபர்டைலாக இருக்கிறது ஜில்ஸாக இருக்கும். அதுக்கிடையில் ஸ்டெரைல் பேரபைசிஸ் இருக்கும், ஸ்டெரைல் ஐஃபாக இருக்கும். இந்த பெசிடியாவை செக்ஷன் அவுட் பண்ணும்போது எல்எஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும் அப்படின்னா டைகேரட்டிக் கண்டிஷன் தெரியும். எல்எஸ் எடுத்து ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 2 நியூக்ளியஸ், ஒரு செல்லுக்குள்ளேயும் 2 நியூக்ளியஸ் இருக்குது, அதாவது டைகேரட்டிக் ஸ்டேட்டில் இருக்குன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பெசிடியம்குள்ளே கேரியோகேமி ப்ராசஸ் நடக்கும். கேரியோகேமியும் கேரியோகைனசிஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. கேரியோகைனசிஸ் அப்படின்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறது, கேரியோகேமி அப்படின்னா நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகிறது. நமக்கு இந்த பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸில் பெசிடியோ காஃப் சொல்லக்கூடிய ஃப்ரூட் பாடிக்குள்ளே ஜில்ஸ் இருக்கும். இந்த ஜில்ஸ் எதோட லைண்டாக இருக்கும் அப்படின்னா பெசிடியாவோட லைண்டாக இருக்கும். இந்த பெசிடியாவை நம்ம எல்எஸ் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த எல்எஸ்ஸை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணும்போது டைகேரட்டிக் ஸ்டேட்டில் இருக்குன்றதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இந்த டைகேரட்டிக் ஸ்டேட்டில் இருக்கிற பெசிடியாக்குள்ளே இருக்கிற 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகும். விச் மீன்ஸ் கேரியோகேமி ப்ராசஸ் நடக்கும். கேரியோகேமி ப்ராசஸோடைய ரிசல்ட்டில் டைகேரட்டிக் கண்டிஷனில் இருக்கிற இந்த பெசிடியம் டிப்ளாய்டு கண்டிஷனுக்கு வரும், 2n கண்டிஷனுக்கு வரும். 2n கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பெசிடியம்குள்ளவே மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். மியாட்டிக் டிவிஷன் அப்படின்னா ரிடக்ஷனல் டிவிஷன் இல்லையா. குரோமோசோமோட நம்பர் ஆஃபாக ரிடியூஸ் ஆகிறது தான் மியாட்டிக் டிவிஷன். ஆஸ் வெல் அஸ் ஒரு முறை மியாட்டிக் ஒரு செல் ஒரு முறை மியாட்டிக் மனதில் டிவைட் ஆகுது அப்படின்னா அதோட ரிசல்ட்டில் நமக்கு 4 நம்பர் ஆஃப் செல்ஸ் கிடைக்கும் இல்லையா. 4 நம்பர் ஆஃப் செல்ஸ் கிடைக்கும். அதோடைய குரோமோசோமல் நம்பர் ஆஃபாக ரிடியூஸ் ஆகி கிடைக்கும் இல்லையா. அதுதான் உனக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. பெசிடியம் கண்டைனிங் 4 அப்ளைடு நியூக்ளியை. ஏன்னா ஒரு முறை மியாட்டிக் டிவிஷன் நடக்குது அப்படின்னா ஒரு டிப்ளாய்டு நியூக்ளியஸில் மியாட்டிக் டிவிஷன் நடக்கும்போது 4 அப்ளைடு நியூக்ளியாக அது ஃபார்ம் ஆகும். இந்த 4 அப்ளைடு நியூக்ளியும் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா சேம் பெசிடியாக்குள்ளே தான். பெசிடியாக்குள்ளே தான் டைகேரட்டிக் கண்டிஷன் இருக்குது. அந்த 2 நியூக்ளியஸும் பெசிடியாக்குள்ளே தான் கேரியோகேமி ப்ராசஸில் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டாக ஃபார்ம் ஆகுது. சேம் பெசிடியாக்குள்ளே தான் மியாட்டிக் டிவிஷன் நடக்குது. மியாட்டிக் டிவிஷன் உடைய ரிசல்ட்டில் ஃபார்ம் ஆகிற 4 அப்ளைடு நியூக்ளியஸும் பெசிடியம்குள்ளே தான் இருக்கும். இந்த பெசிடியம் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 4 அப்பண்டேஜஸை ஃபார்ம் பண்ணும். ஒரு தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை அதோடைய சர்ஃபேஸில் அதோடைய டிப்பில் அப்பாக்ஸில் ஃபார்ம் பண்ணும். அந்த டிப்பில் இருந்து 4 ஸ்போர்ஸ் டெவலப் ஆகும். இந்த பெசிடியம் ஃபார்ம் பண்ணுற ஸ்போர்ஸ் தான் பெசிடியோ ஸ்போர்ஸாக இருக்கும். இந்த 4 ஸ்போர்ஸும் எதுலேருந்து டிரைவ் ஆகும் அப்படின்னா மியாட்டிக் மனதில் டிவைட் ஆகி 4 அப்ளைடு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா. அந்த 4 அப்ளைடு நியூக்ளியஸும் 4 அப்ளைடு ஸ்போர்ஸாக டெவலப் ஆகும். இந்த 4 அப்ளைடு ஸ்போர்ஸையும் பியர் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் பெசிடியாலேருந்து டெவலப் ஆகிற அந்த அப்பண்டேஜஸாக இருக்கும். அதுதான் ஸ்டெரிக் மேட்டா அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்டெரிக் மேட்டாவில் தான் பெசிடியோ ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த பெசிடியோ ஸ்போர்ஸ் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா இந்த பெசிடியமை விட்டு ஸ்டெரிக் மேட்டாவை விட்டு டிட்டாச் ஆகி அது காற்று மூலமாகவோ இல்லை தண்ணி மூலமாகவோ அது ஸ்ப்ரெட் ஆகி எந்த இடத்துல ஃபர்டைல் கண்டிஷனில் ஃபேவரபிள் என்விரான்மெண்ட்டில் சாயில்குள்ளேயோ இல்லை நியூட்ரியன் ரிச்சாக இருக்கிற ஒரு செடிமெண்ட்குள்ளேயோ அது எம்பெட் ஆகும்போது அது ஜோமினேட் ஆகி ஐஃபாவாக ஃபார்ம் ஆகும். அகெயின் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லக்கூடிய 2 கம்பேட்டபிள் ஐஃபாஸ் மீட் பண்ணும்போது 2த்துக்கும் இடையில மேட்டிங் நடக்கும். மேட்டிங்க்கு அப்புறமா பிளாஸ்மோகேமி நடக்கும். டைகேரட்டிக் ஐஃபா டெவலப் ஆகும். டைகேரட்டிக் மைசல்லேருந்து பெசிடியோ காஃப், பெசிடியம்குள்ள டைகேரட்டிக் கண்டிஷன், கேரியோகேமி, மியாசிஸ், அப்ளைடு நியூக்ளியஸ் பெசிடியோ ஸ்போர்ஸாக டெவலப் ஆகும். இப்படி கண்டினியூஸாக ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கும். இங்கே நமக்கு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்கும். ஆனால் செக்ஸ் ஆர்கன்ஸ் இல்லை.
ஓகே, எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, செக்ஸ் ஆர்கன்ஸே இல்லாமல் எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா, நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் படிக்கும்போது கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட், கேமிட்டான்ஜியல் காப்புலேஷன், ஸ்பெர்மடைசேஷன், சொமேட்டோகேமி, இப்படி 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் படித்தோம் இல்லையா, ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கையில். ஓகே, இங்கே என்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா, சொமேட்டோகேமி அண்ட் ஸ்பெர்மடைசேஷன் சொல்லக்கூடிய 2 வகையான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த பெசிடியோமைசிட்ஸில் இருக்குது. விச் மீன்ஸ் பெசிடியோமைசிட்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், ஆனால் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இங்கே டெவலப் ஆகாது. செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்குது, ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரெசண்ட்டாக இருக்கிற மெம்பர் தான் இந்த பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கும். என்ன மாதிரியான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னா, சொமேட்டோகேமி ஆர் ஸ்பெர்மடைசேஷன் சொல்லக்கூடிய 2 மாதிரியான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பெசிடியோமைசிட்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்பெர்மடைசேஷன் ரிசல்ட் இன் பிளாஸ்மோகேமி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியாட்டிக் டிவிஷன் இது 3 இன்வால்வ் ஆகும் இல்லையா. இங்கே பிளாஸ்மோகேமியோட ரிசல்ட்டில் நமக்கு டைகேரட்டிக் நியூக்ளியஸ் டெவலப் ஆகும். அந்த டைகேரட்டிக் நியூக்ளியஸில் கேரியோகேமி ப்ராசஸ் நடக்கும், அப்புறம் தான் மியாட்டிக் டிவிஷன் நடக்கும், அப்புறம் ஹப்ளாய்ட் ஸ்போர்ஸ் டெவலப் ஆகும். அது ஃபர்தராக ஜெர்மினேட் ஆகி ஐஃபாவாக ஃபார்ம் ஆகும். ஓகே, பிளாஸ்மோகேமி ரிசல்ட்டில் ஃபார்ம் ஆகிற டைகேரட்டிக் ஐஃபா சொமேட்டோகேமி மூலமாகவும் இல்லைனா ஸ்பெர்மடைசேஷன் ப்ராசஸ் மூலமாகவும் நமக்கு இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த சொமேட்டோகேமி ஆர் ஸ்பெர்மடைசேஷன் இது 2தோடைய ரிசல்ட்டில் நமக்கு பிளாஸ்மோகேமி நடக்கும். ஆனால் பிளாஸ்மோகேமியை ஃபாலோ பண்ணி நடக்கிற கேரியோகேமி ப்ராசஸ் உடனே நடக்காது. ப்ரொலாங்டு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு டைகேரட்டிக் கண்டிஷன் ரீடைன் ஆகும். அதுதான் உனக்கு இங்கே சொமேட்டோகேமி ஆர் ஸ்பெர்மடைசேஷன் ரிசல்ட்ஸ் இன் பிளாஸ்மோகேமி. வாட் அபவுட் சொமேட்டோகேமி? சொமேட்டோகேமி அப்படின்னாவே சொமேட்டிக் செல்ஸ் ஃபியூஸ் ஆகுதா சொமேட்டோகேமி இல்லையா. அதாவது ப்ளஸ் ஸ்ட்ரெயின் மைனஸ் ஸ்ட்ரெயின், ப்ளஸ் ஐஃபாவும் மைனஸ் ஐஃபாவும் ஃபியூஸ் ஆகி 2 டிஃப்ரெண்ட் சொமேட்டிக் செல் ஃபியூஸ் ஆகி நமக்கு 2தோட ப்ரோட்டோபிளாஸ்மும் ஃபியூஸ் ஆகிடும். ஆனால் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாமல் டைகேரட்டிக் கண்டிஷனில் இருக்கும். இல்லை ஸ்பெர்மடைசேஷன் ப்ராசஸ் அப்போ மைக்ரோகொனிடியா மேல் பார்ட்னர்லேருந்து டிரைவ் ஆகிற மைக்ரோகொனிடியாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபீமேல் பார்ட்னர் ரிசப்டிவ் ஐஃபா மெகா கொனிடியா அதை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணும் ஆஸ் வெல் அது 2த்துக்கும் இடையில இருக்கிற ப்ரோட்டோபிளாஸ்ம் மட்டும் ஃபியூஸ் ஆகும், நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாது. இன் அதர் வேர்ட்ஸ் பிளாஸ்மோகேமி நடக்கும், கேரியோகேமி நடக்காது. அதனால தான் அது டைகேரட்டிக் கண்டிஷனை லீட் பண்ணும். இந்த கேரியோகேமி ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். அதனால் இந்த டைகேரட்டிக் ஃபேஸ் என்னது ப்ரொலாங்டு ஃபேஸாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீண்ட ஒரு காலமாக இந்த டைகேரட்டிக் கண்டிஷனே ரீடைன் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் கேரியோகேமி ப்ராசஸ் நடக்கும். கேரியோகேமி ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா பெசிடியம் சொல்லக்கூடிய ஃப்ரூட் பாடிஸ்குள்ளே நடக்கும். பெசிடியோமைசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரூட் பாடி பெசிடியோ கார்ஃப் இல்லையா. ஓகே, இந்த பெசிடியோ கார்ஃபில் பெசிடியம் ஜீல்ஸோட ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஓகே, இந்த பெசிடியம்குள்ளே தான் டைகேரட்டிக் நியூக்ளியஸ் இருக்கும். பெசிடியம்குள்ளே இருக்கிற டைகேரட்டிக் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகும், கேரியோகேமி ப்ராசஸ் நடக்கும். கேரியோகேமியோட ரிசல்ட்டில் டிப்ளாய்டு நியூக்ளியஸ் டெவலப் ஆகும். டிப்ளாய்டு நியூக்ளியஸ் மியாட்டிக் மேனரில் டிவைட் ஆகி நமக்கு ஹப்ளாய்டு ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகும். மியாட்டிக் டிவிஷன் அப்படின்னாவே அதோட ரிசல்ட்டில் 4 நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் டெவலப் ஆகும். இந்த 4 நம்பர் ஆஃப் நியூக்ளியஸும் பெசிடியோ ஸ்போர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பெசிடியோ ஸ்போர்ஸ் எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னா உனக்கு தெரியும் இல்லையா. இங்கே பாரு, பெசிடியம் வித் 4 அப்பண்டேஜஸ் சொல்லியிருக்காங்கல்ல. இந்த ஸ்போர்ஸையும் பெசிடியமும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிட்டாச் ஆனதுக்கப்புறம், அதாவது ஸ்போர்ஸ் டிஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ரக்சர் பாரு. பெசிடியம் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கிளப் ஷேப்பில் இருக்கும். இந்த கிளப் ஷேப்டு பெசிடியம் மேலே ஒரு 4 ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா. அதுதான் ஸ்டெரிக் மேட்டாவாக இருக்கும். இந்த ஸ்டெரிக் மேட்டாவில் தான் மியாட்டிக் டிவிஷனுடைய ரிசல்ட்டில் ஃபார்ம் ஆகிற 4 ஹப்ளாய்டு ஸ்போர்ஸும் டெவலப் ஆகும். அப்ளாய்டு ஸ்போர்ஸும் அட்டாச்சாக இருக்கும். மியாட்டிக் டிவிஷனோட ரிசல்ட்டில் 4 நியூக்ளியஸ் டெவலப் ஆகுது. இந்த 4 நியூக்ளியஸும் 4 ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகும். பெசிடியோமைசிஸ் ஃபார்ம் பண்ணுற ஸ்போர்ஸ்ன்றதுனால பெசிடியோ ஸ்போர்ஸாக இருக்கும். இந்த பெசிடியோ ஸ்போர்ஸ் பெசிடியமோட அவுட் சைடில் இருக்கிற ஸ்டெரைல் அப்பண்டேஜ் சொல்லக்கூடிய ஸ்டெரிக் மேட்டாவில் அட்டாச்சாக இருக்கும். ஸ்டெரிக் மேட்டாலேருந்து பார்ன் ஆகிற ஸ்போர்ஸ் தான் பெசிடியோ ஸ்போர்ஸாக இருக்கும். பெசிடியோ ஸ்போர்ஸை பெசிடியமோட அட்டாச் பண்ணுற ஸ்டெரைல் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டெரிக் மேட்டா. இந்த பெசிடியோ ஸ்போர்ஸ் எக்ஸோஜீனஸ் மேனரில் ஃபார்ம் ஆகும். எக்ஸோஜீனஸ் அப்படின்னா அவுட் சைடில் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம
மியூக்கர் பார்க்கும்போது ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸ்பொராஞ்சியம் அப்படின்னா ஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இல்லை ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஸ்போர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கும். ஓகே, அதே போல் ஆஸ்கோமைசிட்ஸும் பார்க்கும்போது ஆஸ்கோமைசிட்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸ் டெவலப் ஆகும். எஸ் அஃப்கோர்ஸ் 8 நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஓகே, இந்த 8 நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸும் ஆஸ்கஸ் சொல்லக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இல்லை சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே 1 by 1 அரேஞ்சாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஓகே, அதனால தான் ஆஸ்கோமைசிட்ஸை சாக் ஃபங்கை அப்படின்னு நேம் பண்ணாங்க இல்லையா. சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறதுனால சாக் ஃபங்கை. ஆனால் இங்கே பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸ் வரும்போது பெசிடியமோடைய அவுட் சைடில் இந்த 4 ஸ்போர்ஸும் ஸ்டெரிக் மேட்டாவோட அட்டாச்சாக இருக்கிறதுனால ஸ்டெரிக் மேட்டாலேருந்து பார்ன் ஆகிறதுனால இந்த ஸ்போர் ஃபார்மேஷனை ஆரிஜினேஷனை எக்ஸோஜீனஸ் ஆரிஜின் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அவுட் சைடில் ஃபார்ம் ஆகிறதுனால எக்ஸோஜீனஸ் ஆரிஜினாக இருக்கும். இங்கே பெசிடியம் கிளப் ஷேப்பில் இருக்குது. எஸ், உனக்கு இது தெரியுதா? இங்கே பெசிடியா நேம் பண்ணியிருக்காங்க இல்லையா. பெசிடியா டைகேரட்டிக் கண்டிஷன், இது கிளப் ஷேப்பில் இருக்கா. கிளப் ஷேப்பில் பெசிடியம் இருக்கிறதுனால இந்த ஃபங்கஸை கிளப் ஃபங்கை அப்படின்னு பாப்புலராக சொல்லுவாங்க. இந்த கிளப் ஃபங்கை மெம்பர்ஸ் ஆர் பெசிடியோமைசிட்டஸ் மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஃப்ரூட் பாடிஸை பெசிடியோகாஃப் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. எஸ், உனக்கு பெசிடியோமைசிட்ஸ் கிளியரா? கிளப் ஃபங்கை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பெசிடியோகாஃப் கிளப் ஷேப்பில் இருக்கிறதுனால கிளப் ஃபங்கை. இது இந்த பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரூட் பாடிஸ் பெசிடியோகார்ஃபாக இருக்கும். இந்த பெசிடியம்லேருந்து ஸ்போர்ஸ் அவுட் சைடில் ஃபார்ம் ஆகிறதுனால எக்ஸோஜீனஸ் ஆரிஜினாக இருக்கும். பெசிடியமோட இந்த பெசிடியோ ஸ்போர்ஸ் அட்டாச் ஆகிற இடம் அந்த ரீஜன் அந்த ஸ்டெரைல் அப்பண்டேஜஸ் பேர் ஸ்டெரிக் மேட்டாவாக இருக்கும். மியாட்டிக் மேனரில் ஃபார்ம் ஆகிற 4 நியூக்ளியும் 4 பெசிடியோ ஸ்போர்ஸாக ஸ்டெரிக் மேட்டாலேருந்து பார்ன் ஆகி எக்ஸோஜினஸ் மேனரில் அவுட் சைடில் ஃபார்ம் ஆகும். எஸ், இதுக்கு முன்னாடி சொமாட்டோகேமி அண்ட் ஸ்பெர்மடைசேஷன் சொல்லக்கூடிய 2 வகையான செக்ஷுவல் ரீப்ராக்ஷன் இந்த பெசிடியோமைசிட்ஸ் மெம்பர்ஸில் இருக்கும். இங்கே பிளாஸ்மோகேமியோட ரிசல்ட்டில் சொமாட்டோகேமி அண்ட் ஸ்பெர்மடைசேஷனோட ரிசல்ட்டில் பிளாஸ்மோகேமி உடனே நடக்கும். ஆனால் கேரியோகேமி ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். அதனால் டைகேரட்டிக் கண்டிஷன் இருக்கும். ஃப்ரூட் பாடி பெசிடியோகாஃப் பெசிடியம் இருக்கும், டைகேரட்டிக் கண்டிஷன் இருக்கும். இந்த பெசிடியம்குள்ளே தான் நமக்கு கேரியோகேமி ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் டிப்ளாய்டு பெசிடியம் ஃபார்ம் ஆகும். டிப்ளாய்டு பெசிடியம் மியாட்டிக் மேனரில் டிப்ளாய்டு பெசிடியம்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் டிப்ளாய்டு மேனரில் டிவைட் ஆகி 4 ஹப்ளாய்டு நியூக்ளியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 4 ஹப்ளாய்டு நியூக்ளியும் 4 ஹப்ளாய்டு பெசிடியோ ஸ்போர்ஸாக பெசிடியமோடைய அவுட் சைடில் ஃபார்ம் ஆகிற அப்பண்டேஜஸ் ஆர் ஸ்டெரிக் மேட்டாலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஸ்டெரிக் மேட்டாலேருந்து டிட்டாச் ஆகி சாயிலில் பரீட் ஆகும்போது ஃபேவரபிள் கண்டிஷனில் ஜோமினேட் ஆகி ஐஃபாவாக ஃபார்ம் ஆகும். இந்த டைகேரட்டிக் கண்டிஷனை எப்படி ரீடைன் ஆகும் அப்படின்னா இந்த கிளப் கண்டிஷன் மூலமாக ரீடைன் ஆகும். கொனிடியா ஐடியா அண்ட் பட்டிங் சொல்லக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ராக்ஷன் பெசிடியோமைசிட்ஸ் நடக்கும். மோனோகேரட்டிக் பிரைமரி ஐஃபா, டைகேரட்டிக் செகண்டரி ஐஃபா, திக்வால்டு செகண்டரி ஐஃபா சொல்லக்கூடிய டெர்ஷரி மைசிலியம், இப்படி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைசிலியம் இதில் இருக்கும். இந்த பெசிடியோமைசிட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன வகையான செப்டம் இருக்கும் அப்படின்னா டாலிஃபோர் செப்டமாக இருக்கும். அதாவது செப்டா டுவர்ஸ் சென்டர் போர், அதோடைய சைஸ் டுவர்ஸ் சென்டரில் இருக்கிற ரீஜன் மட்டும் என்லார்ஜ் ஆகும், பல்ஜ் ஆகும், ஸ்வெல் ஆகி பேரல் ஷேப்பில் இருக்கும். இந்த செப்டமோடைய வால் ஆஸ் வெல் அஸ் போர் ரெண்டுமே டாலிஃபோர் செப்டம் ரெண்டுமே பேரல் ஷேப்பில் இருக்கும். இந்த பேரல் ஷேப்டு செப்டம் டாலிஃபோர் செப்டம், பேரல் ஷேப்பில் இருக்கிற போர் டாலிபோர் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இதோடைய ஐஃபா வெல் பிரான்ச்சாக இருக்கும், வெல் டெவலப்டாக இருக்கும். செப்டேட் டாலிஃபோர் செப்டம் ஆர் பிராக்கெட் லைக் செப்டமாக இருக்கும். இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டில் க்ரோ ஆகிற ஐஃபா அண்ட் மைசிலியமாக இருக்கும். டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டாக இருக்கும், மேக்ஸிமம் சாஃப்ரோஃபைட்ஸாக இருக்கும். ஃபியூ மெம்பர்ஸ் பேரசைட்டிக்காக இருக்கும். ஸ்மட் ஃபங்கை அண்ட் ரஸ்ட் ஃபங்கை அதுக்கு எக்ஸாம்பிள். ஜியாஸ்டர், அகாரிகஸ், ஸ்மட் ஃபங்கை, ரஸ்ட் ஃபங்கை, ஸ்டிங்க் ஹான்ஸ், பிராக்கெட் ஃபங்கை, பேர்ட்ஸ் நெஸ்ட், டோட்ஸ்டூல், ஃபஃப் பால்ஸ். இது எல்லாமே பெசிடியோமைசிட்ஸில் இருக்கிற சில ஆர்கானிசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டியூட்ரோமைசிட்ஸ் ஆர் ஃபங்கை இம்பர்ஃபெக்டை. இந்த டியூட்ரோமைசிட்ஸ் ஆர் ஃபங்கை இம்பர்ஃபெக்டை வரும்போது ஏன் இதை ஃபங்கை இம்பர்ஃபெக்டை, நான் உனக்கு இந்த டியூட்ரோமைசிட்ஸை ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபங்கை கிளாஸிஃபிகேஷன் படிக்கும்போது மீம்ஸ் அண்ட் அலெக்ஸாபோலர் சொல்லக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்ட்டும் ஃபங்கல் ஆர்கானிசத்தை 3 டிவிஷன்ஸாக 8 சப்டிவிஷன்ஸாக 11 கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதோட 1 ஃபார்ம் கிளாஸ் 3 ஃபார்ம் சப் கிளாஸ் அப்படின்னு
ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்ம் கிளாஸ்க்கு ஒரு நேம் என்ன சொன்னேன்? எஸ் அஃப்கோர்ஸ் டியூட்ரோமைசிட்ஸ் அப்படி சொன்னேன் இல்லையா? ஓகே, உனக்கு ஃபார்ம் கிளாஸ்னால் என்ன டெஃபினேஷன் சொல்லியிருப்பேன். ஃபார்ம் கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கிறது தான் ஃபார்ம் கிளாஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கிற இந்த ஃபங்கல் கேட்டகரியை தான் ஃபங்கை இம்பர்ஃபெக்டை அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்கை இருக்கிற ஆர்கானிசம் எல்லாத்துலேயுமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால தான் இதை ஃபங்கை இம்பர்ஃபெக்டை அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்கை இம்பர்ஃபெக்டை எப்படி இதோடைய கேரக்டர்ஸ் என்ன, எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பாரு, பிக்னிடியம், ஏசருலஸ், சின்னிமா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகிற இது 3 செக்ஸ் ஆர்கன்ஸா அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீல் வரும். இது 3மே வெஜிடேட்டிவ் ஆர்கன் மூலமாக ப்ராப்பகேட் ஆகிற ஸ்போர் தான் உனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்போர் ப்ரொடக்ஷன் டிஃப்ரெண்ட் மேனர்ஸில் இருக்கும். அதுக்கான கேட்டகரி அண்ட் அதோட எக்ஸாம்பிள் தான் இந்த பிக்னிடியம், ஏசருலஸ் அண்ட் சின்னிமா. பிக்னிடியம் இன்வெர்டட் பியர் ஷேப்பில் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபோமா ஆர்கானிசம். ஏசருலஸ் கோலிட்டோட்ரைக்கனில் இருக்குது. சின்னிமான்றது கிராஃபியம் சொல்கிற ஆர்கானிசமில் இருக்கும். எஸ், டியூட்ரோமைசிட்ஸ் ஆர் ஃபங்கை இம்பர்ஃபெக்டை அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ஓகே, டியூட்ரோமைசிட்ஸ்ன்றது ஃபார்ம் கிளாஸாக இருக்கும். ஓகே, இதோட ஆல்டர்னேட் நேம் தான் ஃபங்கை இம்பர்ஃபெக்டை. ஏன் இதை ஃபங்கை இம்பர்ஃபெக்டை சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால தான் இதை ஃபங்கை இம்பர்ஃபெக்டை அப்படி நேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் இந்த டியூட்ரோமைசிட்ஸில் இருக்கிற லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் சாப்ரோஃபைட்ஸாக சாயிலில் க்ரோ ஆகும். சாயிலில் இருக்கிற அந்த இலை மட்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மேலே க்ரோ ஆகும். லிட்ரஸ் மேலே க்ரோ ஆகிறது. டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் மேலே க்ரோ ஆகிற சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் தான் இந்த டியூட்ரோமைசிட்ஸில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸாக இருக்கும். டியூட்ரோமைசிட்ஸில் இருக்கிற லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் சாப்ரோஃபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகே, அதே போல் எல்லாமே சாப்ரோஃபைட்ஸ்னால் கிடையாது. நிறைய ஆர்கானிசம், மெனி ஆஃப் டியூட்ரோமைசிட்டஸ் மெம்பர்ஸ் பேரசைட்டிக்காகவும் இருக்குது. பேரசைட்டிக்காக இருக்குது அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம் மேலே பேரசைட்டிக் ஒன்னாக இருக்கும். போத் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் அனிமல்ஸ் ரெண்டுத்துலையுமே க்ரோ ஆகக்கூடிய பேரசைட்டிக் ஆர்கானிசம் அண்ட் சாயிலில் இருக்கிற லிட்ரஸ் மேலே க்ரோ ஆகக்கூடிய சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் இப்படி 2 டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் டியூட்ரோமைசிட்ஸில் இருக்காங்க. ஏசெக்ஷுவல் மேனரில் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா கொனிடியா, கிளமைடோஸ்போர், பட்டிங் அண்ட் ஐடியா. இப்படி 4 டிஃப்ரெண்ட் மேனர் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டியூட்ரோமைசிட்ஸில் இருக்குது. எஸ், கொனிடியா அப்படின்னா உனக்கு தெரியும் இல்லையா? கொனிடியோ ஸ்போர்ஸ் மூலமாக கொனிடியோ போர் டெவலப் ஆகும். மைசிலியா ஐஃபா மைசிலியமாக டெவலப் ஆகும். மைசிலியம்லேருந்து கொனிடியோ 4 ஃபார்ம் ஆகும். கொனிடியோ 4லேருந்து கொனிடியோ ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கொனிடியா ஆர் கொனிடியோ ஸ்போர்ஸ் ஜோமினேட் ஆகி ஒரு ஃபங்கல் ஆர்கானிசமாக அது ப்ராப்பகேட் ஆகும். கிளமைடோஸ்போர்ஸ் தாலஸ், இந்த ஃபங்கை தாலஸில் இருக்கிற ஒரு வெஜிடேட்டிவ் செல் அதை சரௌண்ட் பண்ணி திக் வாலில் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே ரெஸ்டிங் ஸ்டேஜில் அதோட ப்ரோட்டோபிளாசத்தோட வயபிலிட்டியை ரீட்டைன் பண்ணுறது தான் கிளமைடோஸ்போர்ஸ் இல்லையா? ஓகே, கிளமைடோஸ்போர், கொனிடியா ரெண்டுமே இந்த டியூட்ரோமைசிட்ஸில் இருக்குது. ஓகே, அண்ட் பட்டிங் உனக்கு தெரியும், ஒரு பேரண்ட் செல்லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். அந்த ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி மோரலெஸ் பேரண்ட் செல்லுடைய ஷேப் அண்ட் சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆகி இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் ஆர்கானிசமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கிறது பட்டிங் மேனர் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கும். அண்ட் ஐடியாவும் உனக்கு தெரியும், ஒரு ஃபங்கை தாலஸ் சின்ன சின்ன பீசஸாக பிரேக் டவுன் ஆகி ஒரு பீசஸும் ஒரு ஸ்போராக ஃபார்ம் ஆகிறது தான் ஐடியா தாலஸ்போஸாக இருக்கும். இங்கே ஐடியா, பட்டிங், கிளமைடோஸ்போர், கொனிடியா சொல்லக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த டியூட்ரோமைசிட்ஸ் மெம்பர்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய கொனிடியா எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த கொனிடியா டெவலப் ஆகும். கொனிடியோ ஸ்போர்ஸ் டெவலப் ஆகும். அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸோடைய ஷேப்பை பேஸ் பண்ணி அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணி இதில் பிக்னிடியம், ஏசெருலஸ், ஸ்போரோடிஷியம் அண்ட் சின்னிமாட்டா இப்படி 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். அதில் உனக்கு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் மட்டும்தான் உனக்கு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருப்பாங்க. அது ஃபஸ்ட் ஒன் பாரு, பிக்னிடியம். பிக்னிடியம்க்கு எக்ஸாம்பிள் என்ன படிச்சிங்க? போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிசம் பிக்னிடியம்க்கு எக்ஸாம்பிளாக படித்தோம் இல்லையா? இதில் பாரு, வீட் இது எல்லாமே பேரசைட்டிக்காக இருக்குது. வீட்டில் பேரசைட்டிக்காக இருக்கிற ஒரு ஆர்கானிசம் தான் இந்த ஃபோமா பிளான்ட்டாக இருக்கும். இன்வெர்டட் பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. இதோடைய ஐஃபா எல்லாமே காம்பேக்டிவாக அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி அதில் கொனிடியோ ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அந்த கொனிடியோ போர்லேருந்து கொனிடியோ ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கொனிடியோ ஸ்போர்ஸ் ஆர் கொனிடியா மூலமாக ஃபர்தர் அந்த கொனிடியா
இன்னொரு பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு அது டிஸ்போஸ் ஆகி போகும். இது போல் இருக்கிறது தான் பிக்னீடியம் எதில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோமா சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டில் பிக்னீடியம் ஷேப்பில், அதாவது இன்வெர்டட் பியாஸ் ஷேப்பில் இந்த கொனிடியா வந்து டெவலப் ஆகிற கொனிடியோஸ்போர்ஸ் இன்வெர்டட் பியாஸ் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ஒன் ஏசருலஸ். ஏசருலஸில் ஹோஸ்ட், இதுவும் பாராசைட்டிக் ஒன்றா இருக்குது. ஹோஸ்ட் ஆர்கானிசத்தை இன்ஃபெக்ட் பண்ணி ஹோஸ்ட் செல்லோடைய எபிடெமஸை ரப்சர் பண்ணிக்கிட்டு எபிடெமஸில் ஒரு சடனாக ஒரு ரப்சர், ஏன்னா இந்த ஹோஸ்ட் ஆர்கானிசம் பாராசைட்டிக் ஆர்கானிசம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏசருலஸ்க்கு எக்ஸாம்பிள் கொலிடோட்ரைக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த கொலிடோட்ரைக்கம் பாராசைட்டிக்காக லிவிங் ஆர்கானிசம் மேலே பிளான்ட் மேலே டெவலப் ஆகும். இந்த பிளான்ட் செல்லுக்குள்ளே இந்த ஐஃபா டெவலப் ஆகி காம்பேக்டிவாக கொனிடியோஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த கொனிடியோஸ்போர்ஸ்லேருந்து கொனிடியா டெவலப் ஆகும். இதோடைய க்ரோத் வைக்ரஸாக இருக்கும்போது சடனாக நமக்கு ஹோஸ்டோட எபிடெமஸ் ரப்சர் ஆகும். அந்த ரப்சர் ஆகிற இடத்துல தான் நிறைய நம்பர் ஆஃப் கொனிடியோபோர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் காம்பேக்டிவாக டெவலப் ஆகும். அந்த இடத்துல இருந்து கொனிடியா டெவலப் ஆகும். அந்த கொனிடியோஃபோர்லேருந்து கொனிடியா டெவலப் ஆகும். கொனிடியா ஃபர்தராக டிட்டாச் ஆகி டிஸ்போஸ் ஆகி நியூ ஐஃபாவாக டெவலப் ஆகும். நியூ ஆர்கானிசம் மேலே அது இன்ஃபெக்ஷன்ஸை லீட் பண்ணும். இது போல் டெவலப் ஆகுது ஏசருலஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் கொலிடோட்ரைக்கம். நெக்ஸ்ட் ஒன் சின்னிமாட்டா. இந்த சின்னிமா அப்படின்றது கண்டிஷன். சின்னிமா கண்டிஷன் ப்ரெசன்டடாக இருக்கிறத சின்னிமாட்டா அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. சின்னிமாட்டா விச் இஸ் ரிப்போர்ட்டட் இன் கிராஃபியம் ஸ்பீஷஸ் ஆஃப் டியூட்ரோமைசிட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபா வந்து காம்பேக்டிவாக இருக்கும். கொனிடியோபோர்ஸ் ஒரு மாதிரி பொக்கே மாதிரி அப்பியரன்ஸில் இருக்கு இல்லையா. இதில் பாரு ஐஃபா எல்லாமே காம்பேக்டிவாக ஃபார்ம் ஆகும். காம்பேக்டிவாக இருக்கிற ஐஃபாலேருந்து மைசிலியம்லேருந்து காம்பேக்ட் மேனரில் கொனிடியோஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அந்த கொனிடியோபோர்லேருந்து கொனிடியோஸ்போர் டெவலப் ஆகும். அதுதான் இந்த சின்னிமாட்டா. சின்னிமாட்டா எதில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராஃபியம் சொல்லக்கூடிய ஆர்கானிசமில் இந்த சின்னிமாட்டாவை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? டியூட்ரோமைசிட்ஸ்ன்றது ஃபங்கை இம்பர்ஃபெக்டை அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால இதில் ஏசெக்ஷுவல் மேனரில் மட்டும்தான் இது ரீப்ரொடியூஸ் ஆகும். மேக்ஸிமம் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் சாப்ரோஃபைட்ஸாக சாயிலில் க்ரோ ஆகுது. நிறைய ஆர்கானிசம் மெனி ஆஃப் ஸ்பீஷஸ் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் பாராசைட்டிக்காக க்ரோ ஆகும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கொனிடியா, ஐடியா, கிளமைடியா அண்ட் பட்டிங் சொல்லக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் மேனர்ஸில் நடக்குது. இதில் கொனிடியா ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை தான் பிக்னீடியம், ஏசருலஸ் அண்ட் ஸ்போரோடிஷியம் சின்னிமாட்டா இப்படி தான் நேம் பண்ணியிருப்பாங்க. பிக்னீடியம் அப்படின்னா இன்வெர்டட் பியாஸ் ஷேப்பில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே கொனிடியோஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏசருலஸ் அப்படின்னா ஹோஸ்டோடைய எபிடெமஸை ரப்சர் பண்ணிவிட்டு கொனிடியோஃபோர்ஸ் காம்பேக்டிவாக ஃபார்ம் ஆகி அதுலேருந்து கொனிடியோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏசருலஸ் கொலிடோட்ரைக்கமாக இருக்கும். சின்னிமாட்டா அப்படின்னா கொனிடியோபோர் எல்லாமே மைசிலியம் ஆர் ஐஃபா வந்து காம்பேக்டிவாக இருக்கும். காம்பேக்டிவாக வரும் ரீப்ராக்டிவ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும்போது. ரீப்ராக்டிவ் ஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் கொனிடியோபோர்ஸ் ஏசெக்ஷுவல் மேனரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கொனிடியாஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜ் வரும்போது மைசிலியம் ஆர் ஐஃபா எல்லாமே காம்பேக்ட் ஆகும். காம்பேக்டிவாக இருக்கிற மைசிலியம் இருந்து காம்பேக்டிவாக இருக்கிற கொனிடியோஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அதுலேருந்து கொனிடியோஸ்போர் ஃபார்ம் ஆகுது தான் சின்னிமாட்டா. கிராஃபியமில் இந்த சின்னிமாட்டா இருக்கும். நமக்கு இந்த டியூட்ரோமைசிட்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படின்னா இதில் வந்து நியூ ஜெனட்டிக் வேரியேஷன், நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகாதா அப்படின்னா இதுலேயும் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜி அப்படின்னு படிக்கும்போது பாராசெக்ஷுவல் சைக்கிள் அப்படின்னு ஒரு சைக்கிள் படித்தோம் இல்லையா. பிளாஸ்மிடை டிஸ்கவர் பண்ண சேம் இயர் 1952 பாண்டகோர்வா அண்ட் ராஃபர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் பாராசெக்ஷுவல் சைக்கிள் ஃபங்கஸில் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அங்கேவே உனக்கு பாராசெக்ஷுவல் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அஃப்கோர்ஸ் செக்ஷுவல் சைக்கிள்ன்றது என்ன அப்படின்னா பாராசெக்ஷுவல் இந்த வேர்ல்டே உனக்கு தெரியும். செக்ஷுவல் சைக்கிளுக்கு பேரலாக நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள், செக்ஷுவல் சைக்கிள் ஆப்சென்ட்டாக இருக்கிற ஆர்கானிசமில் நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள் தான் இந்த பாராசெக்ஷுவல் சைக்கிளாக இருக்கும். இந்த ப்ராசஸ், இந்த பெக்குலியர் ப்ராசஸ்
ஃபங்கை ஆர்கானிசம், அதாவது டியூட்ரோமைசிட்ஸ். இதுலலாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஆர்கானிசம், விச் மீன்ஸ் நமக்கு டியூட்ரோமைசிட்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால தான் அதை ஃபங்கை இம்ஃபர்ஃபெக்டை சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த ஃபங்கை ஆக்சுவலாக சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். நமக்கு பாக்டீரியா கூட சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் தானே. சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்லையும் ஃபங்கைலையும் நடக்கக்கூடிய ஒரு பெக்குலியர் ப்ராசஸ், ஒரு செக்ஷுவல் சைக்கிளுக்கு பேரலாக நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் தான் இந்த பேராசெக்ஷுவல் சைக்கிளாக இருக்கும். இந்த பேராசெக்ஷுவல் சைக்கிள் அப்போது நார்மலாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போது மியாட்டிக் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும், மியாட்டிக் டிவிஷன் நடக்கும், அதோடைய ரிசல்ட்டில் கேமெட்ஸ் டெவலப் ஆகும், கேமெட் ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜெனட்டிக் மெட்டீரியல் மியாட்டிக் டிவிஷன் அப்போ தான் இன்டர்சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஏன்னா கிராசிங் ஓவர்லாம் மியாட்டிக் டிவிஷன் அப்போ தான் நடக்கும். ஆனால் இங்கே நமக்கு இந்த பேராசெக்ஷுவல் சைக்கிள் வரும்போது நார்மலாக இங்கே மியாட்டிக் டிவிஷனும் நடக்காது, செக்ஷுவல் ஸ்ட்ரக்சர்ஸும் டெவலப் ஆகாது. ஆனால் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது without act of meiosis, without formation of sexual structure, transferring of genetic material தான் பேராசெக்ஷுவல் சைக்கிளாக இருக்கும். இந்த பேராசெக்ஷுவாலிட்டி எதை லீட் பண்ணும் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத லீட் பண்ணும். இந்த சைக்கிளை தான் பேராசெக்ஷுவல் சைக்கிள். இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேராசெக்ஷுவல் சைக்கிள் எதில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஆர்கானிசமில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா டியூட்ரோமைசிட்ஸ் மெம்பர்ஸில் இந்த பேராசெக்ஷுவல் சைக்கிள் நடக்குது. இதோட ரிசல்ட்டில் ஜெனட்டிக் வேரியேஷன் வரும். இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த டியூட்ரோமைசிட்ஸ் மெம்பர்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பீஷியஸில் ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்குது. செக்ஷுவல் ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகாமல் மியாட்டிக் டிவிஷனும் நடக்காமல் எப்படி இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் வருது அப்படின்னா இந்த பேராசெக்ஷுவல் சைக்கிள் மூலமாக தான் இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் இந்த டியூட்ரோமைசிட்ஸ் ஸ்பீஷியஸில் அக்கர் ஆகுது. இஸ் கிளியரா? தேங்க்யூ.